பாலகீதத்தின் சொந்தங்களே, இன்றைக்கி உங்களுக்காக ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். ஓகேயா? அந்த கதை பேர் நல்லது செய்தால் நல்லதே நடக்கும். ஓகேயா? ஒரு காட்டில் ஒரு பாழடைஞ்ச பங்களா இருந்தது. அந்த பங்களா ஒரு காலத்தில் ஒரு ராஜா தன்னோட காட்டுக்கு வரப்போ தங்கிறதுக்காக வச்சுருந்தாராம். அப்போது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ராஜா இறந்து போயிட்டனால அந்த பங்களா யாரும் பராமரிக்கலை. அதனால் அது இடிஞ்சு கிடந்தது. அதை இடிஞ்சிருந்ததுனால அந்த காட்டில் வசிக்கிற எலிகள்லாம் என்ன பண்ணுச்சுங்க, தன்னோட வீடாக அந்த பங்களாவை மாற்றிடுச்சு. அந்த இடிஞ்ச பங்களாவை தன்னோட வீடு மாதிரி மாற்றிடுச்சுங்க. அதனால் நிறைய குட்டி எலிங்கெல்லாம் ரொம்ப காலமாக குடும்பமாக இதில் வச்சுக்கிட்டே வந்தது. சந்தோஷமாக அந்த இதில் இருந்ததுங்க. இதில் அந்த பங்களாவில் வசித்து வந்ததுங்க. அவங்க வெளியே போய் சாப்பாடு கொண்டு வருவாங்க. குடும்பத்தோடு அந்த பெரிய வீடாக நினச்சி எல்லாம் அங்கே எங்கே ஓடி ஆடி விளையாடி சந்தோஷமாக அந்த பங்களாவில் இருந்தாங்க. இப்படி போயிட்டுருக்கப்ப ஒரு நாளைக்கு என்னாச்சு, ஒரு யானை கூட்டம் அந்த பக்கம் வந்தது. யானை 4 யானைங்க அப்படி அந்த காட்டு வழியாக வந்துக்கிட்டு இருக்கப்போ இங்கே ஒரு கட்டடம் இருக்கிறத பார்த்துருங்க. ஓஹோ அப்படின்னு சொல்லி யானைங்கள்லாம் ரொம்ப பசியில் இருந்ததா அது என்ன பண்ணால் ரொம்ப கோவம் வந்துடுச்சு. உடனே அந்த கட்டடத்தை காலிட்டு மிதித்து இடிக்கிறதுக்காக என்ன பண்ணுச்சு, அப்படி காலை தூக்குச்சு. இதை பார்த்த உடனே இந்த எலியெல்லாம் கூட்டமாக இருக்குல்ல, அந்த எலியோட தலைவன் எலி அது ஓடி என்ன பண்ணுச்சு, என்னை மன்னிச்சிருங்க ராஜா நீங்கள்லாம் யானை, நீங்களாம் காட்டு ராஜாக்கு மாதிரி எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய அழகான உருவம், குடும்பத்தோடு வந்திருக்கீங்க, ரொம்ப பசியாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விண்ணப்பம், உங்களுக்கு நான் உங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு தரேன். ஆனால் அதுக்கு பதிலாக என் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றணும். இந்த கட்டடத்தை தயவுசெய்து இடிக்காதீங்க. ஏன்னா எங்களால் வெளியில் போய் வாழ முடியாது. திருப்பி நாங்கள் வேறு வீடு பார்க்கணும். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள், தயவுசெய்து உதவி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சிச்சான். உடனே அந்த குட்டி எலிகள் எல்லா எலிகளும் ஆமாம் மாமா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க மாமா, எங்கள் வீட்டை இடிக்காதீங்க, எங்கள் குடும்பத்தை பிரிக்காதீங்க மாமா அப்படின்னு கெஞ்சிச்சான். உடனே இந்த யானையோட தலைவன் என்ன சொன்னாங்களாம், ரொம்ப நல்ல உள்ளங்களாக இருக்கீங்க, முதல்ல எங்கள் கஷ்டத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பசிக்குதுன்னு சொன்னோன்னா சாப்பாடு தரேன்னு வர சொல்கிறீங்க, நிச்சயமாக நாங்கள் உங்கள் கட்டடத்தை இடிக்க மாட்டோம், ஓகேயா அப்படின்னு சொல்லிச்சான். உடனே என்ன பண்ணுச்சு, இந்த எலிங்கெல்லாம் தாங்க சேமித்து வச்சுருந்த சாப்பாடை எடுத்து என்ன பண்ணுச்சு, இந்த யானைகளுக்கு கொடுத்தது. யானைகளும் சாப்பாடை சந்தோஷமாக சாப்பிட்டு பாய் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யானைகளும் சந்தோஷமாக திரும்பி வெளியே போயிடுச்சுங்களாம். அப்படி போயிடுச்சு. எப்படி கொஞ்ச நாள் போனோடனே அந்த காட்டில் சம்மர் வந்தது. சம்மர் என்னது, கோடைக்காலம் வந்ததுனால எங்கேயுமே தண்ணி கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல. அதனால் என்ன பண்ணுச்சுங்க, இந்த எலிகள்லாம் என்ன பண்ணுச்சு, வெளியில் போய் தான் சாப்பாடு தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிச்சுங்க. வெளியே கிளம்புறப்போ என்ன அப்படி போயிட்டே இருந்துதான், ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடிட்டு இருந்துங்க. அப்போ திடீர்னு ஒரு யானையோட பிளிறல் சத்தம் கிட்டுது. கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டால் ஒரு 4-5 யானைங்க சத்தம் போடுற மாதிரி ஒரு குரல் கேட்டுது. காப்பாற்றுங்க அப்படின்ட்டு இந்த யானைகள்லாம் ஓன்னு சத்தம் கொடுத்தது. இது என்னது, ஒரு 4 யானை சத்தமாக கேட்குத அப்படின்னு சொல்லி இந்த கேப்டன் எலி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுண்டலியோட இந்த எலிகளோட தலைவன் இருக்கார்ல, அது என்ன பண்ணுது, காதை நல்லா கூர்ந்து கவனிக்கும். அப்போ இந்த சத்தம் பக்கத்தில் தான் கேட்குது அப்படின்னு சொல்லி வாங்க அப்படின்னு தன்னோட பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அங்கே போய் பார்த்தா என்ன இருந்தது, இந்த 4 யானைங்க வந்தது இல்லையா, இவங்க வீட்டுக்கு வந்ததே, இவங்களை இடிக்க வந்தது. அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டு திரும்பி போச்சுல்ல, அந்த 4 யானைங்களை என்ன பண்ணுச்சு, அங்கே ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்காரு, அந்த யானையை ஒரு மரத்தில் கட்டி போட்டிருக்காரு. ஏன் கட்டி போட்டிருக்காரு, அதை தன்னோட வீட்டு வேலைக்கு மரங்களெல்லாம் தூக்கிட்டு காட்டிலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அதை ஒரு வாகனமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 யானைகளையும் பிடிச்சி அந்த மரத்தில் கட்டி போட்டுட்டு அவர் கொஞ்சம் வெளியே போயிருக்கார். இந்த 4 யானைகளை என்ன பண்ணுச்சு, இந்த கேப்டன் எலியை பார்த்த உடனே பார்த்தீங்களா எங்களை கட்டி போட்டாங்க, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு அழுத உடனே இந்த எலி என்ன சொல்லும், பயப்படாதீங்க அண்ணா, நீங்களாம் எங்கள் உயிரை காப்பாற்றுனீங்க, எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுனீங்க,
நாங்கள் கேட்டுக்கிட்டோங்கிறதுக்காக எங்கள் வீட்டை இடிக்காமல் விட்டுட்டீங்க. நாங்கள் எல்லோரும் இன்னும் அதில் பத்திரமா சந்தோஷமாக இருக்கோம். இந்த பூனைகள் தொல்லை, மிருகங்கள் தொல்லையெல்லாம் இல்லாமல் பத்திரமா அந்த வீட்டில் குடும்பத்தோடு நாங்கள் வசிக்கிறோன்னா அதுக்கு முழு காரணமும் நாங்கள் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கோம்னா அதுக்கு காரணம் வந்து நீங்கள் தான். அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுச்சு, தன்னோட குட்டி எலிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த கயிறை கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து அந்த யானைகளை விடுவிச்சிருச்சு. இந்த யானைகளை விடுவிச்சோடனே என்னாச்சு, அந்த யானைகள் எல்லாம் கயிறுலேருந்து வெளியில் வந்தவுடனே எல்லோரும் திரும்பி பார்த்தா அந்த கட்டி போட்ட ஆள் வந்துக்கிட்டு இருந்தான். உடனே இந்த யானைகள்லாம் என்ன சொல்லிச்சு, அவசரமாக தேங்க்யூ குட்டீஸ், தேங்க்யூ குட்டி எலிஸ், நீங்கள் அவசரமாக எங்களுக்கு பண்ண உதவிக்கு நாங்கள் எங்களுடைய பெரிய நன்றி. இன்னொரு நாள் நான் உங்கள்கிட்ட நிதானமாக உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தயவுசெய்து நீங்களும் தப்பிச்சு போயிருங்க. அங்கே ஒரு ஆள் நம்மளெல்லாம் பிடிக்க வரான். நானும் வீட்டை விட்டு நாங்களும் ஓடி போயிடுறோம், நீங்களும் தப்பிச்சு போயிருங்க. இன்னொரு நாள் நம்ம எல்லோரும் ஒன்றா சந்திப்போம். அப்போது ஒருத்தர் சந்தோஷமாக இருப்போம். நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக சாப்பிட வரணும் அப்படின்னு யானைங்க கூப்பிட்டுச்சு. அதே மாதிரி எலி என்ன சொல்லிச்சு, நீங்களும் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும் அப்படின்னு கூப்பிட்டுச்சு. அதனால் எல்லோரும் சந்தோஷமாக தப்பிச்சு போயிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, நாம் நல்லது செஞ்சால் நல்லது தான் நடக்கும். அதனால் நம்ம எப்போவுமே நல்லதை நினைக்கணும், நல்லதையே செய்யணும். அது என்றைக்கும் நம்முடைய பிற்காலத்தில் நம்மளை நல்ல வழியில் கூப்பிட்டு போகும். அதனால் குழந்தைகளை நீங்களாம் என்ன செய்யணும், நல்லதை மட்டுமே செய்யணும், நல்லதை மட்டுமே நினைக்கணும். ஓகேயா? நீங்கள் இதை வந்து எல்லாருக்கும் இதே மாதிரி இந்த கதையை எல்லாருக்கும் சொல்லுங்கள். எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருந்தா நம்ம என்ன செய்யணும், எல்லோரும் சேர்ந்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்புறம் இந்த கமெண்ட்ஸ் பட்டனையும் நம்ம அழுத்தணும்.